எடுத்துக்கோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். மட்டன் பிரியாணிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். 2 கிலோ ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன், 2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன், 3/4 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன், புதினா கட்டு 1 எடுத்திருக்கேன், 4 வெங்காயம் பொரித்து வச்சுருக்கேன், தேவைக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் 6-7 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கிலோ வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 200 கிராம் அரைச்சி வச்சுருக்கேன், கல்லுப்பு தேவைக்கு, தயிர் 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், பிரியாணி மசாலா 4 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 3 ஸ்பூன், பிரியாணி இலை, கல்பாசி, ஏலக்காய், பட்டை, லவங்கம் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாத்திரம் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ மசாலாவெல்லாம் போட்டுக்கலாம். மசாலா நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் அரைச்சி வச்சதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கிக்கலாம். பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். பொன்னிறமாக நல்லா செவக்க வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா பாருங்கள் வதங்கிடுச்சு. உப்பு போட்டதுனால நமக்கு அடி பிடிக்கவே இல்லை. இப்போ இந்த டைமில் புதினாவை போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுக்கிறீங்களா பிரியாணி உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிய வதக்கிட்டோம். இந்த டைமில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் கிண்டிட்டு பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மசைய வதக்கிட்டோம். இப்போ மட்டனை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பீஸ் 100 கிராம் இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டேன். கறி பாருங்கள், கொஞ்சம் முத்தனை ஆட்டு கறியாட்டுக்கு, அதான் செவசவன்னு இருக்குது. இலை ஆட்டு கறினா வெள்ளையாக இருக்கும். இது கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். அந்த வெள்ளையாக இருக்கிறது கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். நல்லா வதக்கிக்கலாம் மசாலாவோட. அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மசாலாவோட நல்லா சேர்ந்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், இதில் தண்ணியே இல்லை. நல்ல மசாலாவோட எண்ணெயோட வதக்கிக்கிட்டோம்.
இப்போ 5 லிட்ரு தண்ணி ஊற்றுறேன். 2 கிலோ ஜீரக சம்பா அரிசிக்கு 5 லிட்ரு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ உப்பு வந்து தேவைக்கு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு, கறி வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும். நான் அந்த முத்துநாட்டு கறின்னு சொன்னேன். இப்போ கறி வேகட்டும். இந்த டைமில் அரிசியை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்துடலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் தயிர் ஊற்றிக்கலாம். இன்னும் வேகலை, இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ அரிசியை போட்டாச்சு. இப்போ கிண்டிட்டு மூடி வச்சுருவோம். இன்னும் ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம தம்மு போடுற அளவுக்கு தண்ணி எல்லாம் நல்லா வத்திடுச்சு. இப்போ இந்த நேரம் நம்ம தம்மு போட்டோம்னா சரியாக இருக்கும். சமமாக வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே கொத்தமல்லி அது சமப்படுத்திட்டு இதுக்கு மேலே புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். பொரிச்ச வெங்காயம் அதையும் இது மேலே போட்டுக்கலாம். மேலே தடவி விட்டுட்டு தம் பண்ணிட்டுக்கலாம். ஊற்றிக்கலாம். எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு தோசைக்குள்ளே வச்சுக்கலாம். இதுக்கு மேலே லைட்டாக கல்லை வச்சுட்டு ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோ. ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்த்துக்கலாம். இப்போ பார்த்துடலாம். 15 நிமிஷம் சொன்னது 20 நிமிஷமாக ஆயிடுச்சு. பாருங்க, சாதம் வந்து பொலனுங்க பாருங்க. சாதம் அப்படியே உதிரியாக இருக்குது பாருங்க. சாதம் பாருங்கள், நல்லா வெந்து போய் உதிரியாக இருக்குது. மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.